கர்த்தருடைய மகிமை. முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுர மண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. லேவியர் கர்த்தருடைய பெட்டியை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை ஆலயத்திலே வைக்கும்போது சாலமோன் ராஜாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அங்கே திரளாய் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமாக கர்த்தருடைய பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பயபக்தியோடு வைத்து கர்த்தருக்கு ஆடு மாடுகளை பலியிடுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் கிரியைகளை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமாக தேவனுடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்படுகிறது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து வைத்து தேவனுடைய ஆலயத்தை அழகுபடுத்துகிறார். வெள்ளியினாலும் பொன்னாலும் உண்டாகும் அழகை விட கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பும் அழகே பேரழகாக இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிய போது தேவாலயம் மேகத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த மகிமையை விட சுவிசேஷ காலத்தில் கர்த்தருடைய மகிமை மிகவும் மேன்மையாயிருக்கும். ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. 2 கொரிந்தியர் 3:8-10 வரை. சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இது மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் கர்த்தருக்கு மகிமையாக கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஆலயத்தை தம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக அங்கீகரித்து அதிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் இந்த ஆலயத்தை அங்கீகரித்ததற்கு அடையாளமாக கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்தரத்தில் இருந்தபோது மோசே ஆசரிப்பு கூடாரத்தை போட்டார். கர்த்தர் அந்த கூடாரத்தை அங்கீகரித்தார். கர்த்தருடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கியிருந்தது. கர்த்தர் மோசே போட்ட ஆசரிப்பு கூடாரத்தை அங்கீகரித்தது போல இப்போது சாலமோன் கட்டின தேவாலயத்தையும் அங்கீகரித்திருக்கிறார். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. யாத்திராகமம் 40:34. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு நாம் பலவினராக இருந்தாலும் நம்மால் கர்த்தருடைய மகிமையை எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தமது மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய தெய்வீக வெளிச்சத்தை நம்மால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணிய போது அவர்களால் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தக்கதாக அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணினார். பல சமயங்களில் கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷருக்கு சத்தியத்தை நேரடியாக போதிக்காமல் அதை உவமையின் மூலமாக சொன்னார். தேவனுடைய தெய்வீக மகிமை மேகத்திலே மூடப்பட்டிருப்பது போல இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்கள் உவமையினால் மூடப்பட்டிருக்கிறது.
ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் வெளியேறிய பின்பு கர்த்தருடைய பிரசன்னம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தருக்கு உரியது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் மாத்திரமே வாசம் பண்ண வேண்டும். கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ண வேண்டுமென்றால் அந்த ஸ்தலத்திலே கர்த்தரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து வைத்த பின்பு அவர்கள் அந்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அங்கே வந்து தங்குகிறது. அப்போது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறது. கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமாக கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லாதவாறு அவை எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தையும் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே வந்து தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்த பின்பு வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். எல்லா ஆசாரியரும் தேவாலயத்தின் பணிவிடைகளை செய்வதற்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். தாவீது உண்டு பண்ணி வைத்திருந்த ஆசாரியரின் வகுப்புகள் இன்னும் நடைமுறையில் செயல்படுத்தப்படவில்லை. பாடகரும் இசை கருவிகளை வாசிக்கிறவர்களும் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அங்கே இருக்கிறார்கள். தாவீது வகுத்த வகுப்புகளின் பிரகாரம் ஆசாரிய ஊழியம் இன்னும் ஆரம்பமாகவில்லை. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுர மண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நிற்கிறார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நிற்கிறார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகிறார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். லேவியர்கள் கீத வாத்தியங்களை துணிக்க பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்படுகிறது. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஏராளமான ஆடு மாடுகளை பலியிடுகிறார்கள். அப்போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்படவில்லை. இப்போது லேவியர்கள் கீத வாத்தியங்களை துணிக்க பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறது. கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் இஸ்ரவேல் சபையாருக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு அடையாளமாக கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சங்கீதம் 69, 30, 31. பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதுகிறார்கள். அவர்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் மத்தியிலே ஒற்றுமையும் ஒருமனமும் காணப்படுகிறது. ஒருமனதாய் தம்மை ஆராதிக்கும் ஆராதனைகளையும் தம்மை துதிக்கும் துதிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்ட ஆராதனையில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்படுகிறது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. வார்த்தை மாம்சமாயிற்று. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் புடமிடும் அக்கினியாயிருக்கிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார்.
மல்கியா 3:1-2. கர்த்தர் தமக்காக கட்டப்பட்டிருக்கும் ஆலயத்தை தமது கிருபையினால் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிரப்பும் வரையிலும் ஆசாரியர்களால் அந்த ஸ்தலத்தில் நிற்க முடிகிறது. அது வரையிலும் ஆசாரியர்களால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர முடிகிறது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தபோது ஆசாரியர்களால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யாரும் பிரவேசிக்க முடியவில்லை. பாவ நிவாரண நாளின் போது மாத்திரம் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். அந்த நாளில் பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மற்ற நாட்களில் மகா பிரதான ஆசாரியனும் வேறு யாரும் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படும் வரையிலும் கர்த்தருடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பவில்லை. ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்பட்ட பின்பு மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகம் கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளம். கர்த்தருடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்புவதோடு ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமாய் இருக்கிற மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. இந்த ஆசாரியர்கள் பொன் பலிபீடத்தில் தூப வர்க்கங்களை பலியாக செலுத்துகிறவர்கள். அவர்களால் அங்கே நின்று ஊழியம் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய மகிமை அவருடைய ஆலயத்தில் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணுகிறார். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம் என்பதை கர்த்தர் தாமே அங்கீகரிக்கிறார். இதுவரையிலும் உடன்படிக்கை பெட்டி அங்கும் இங்குமாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது லேவியர்கள் சாதாரண ஸ்தலங்களில் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக வெளிப்படையாக வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினால் கர்த்தர் அப்போது தம்முடைய மகிமையை பிரத்யட்சமாக அங்கே வெளிப்படுத்தவில்லை. இப்போதோ கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புகிறது. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அது இப்போது வைக்கப்பட்டிருக்கிற சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்திலே முதலில் வைத்தபோது அங்கு காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையை விட இப்போது கர்த்தருடைய மகிமை அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்காக பரிசுத்தமான பணிமுட்டுகளை செய்திருக்கிறார். கர்த்தர் தேவாலய கட்டிடத்தையும் பரிசுத்த பணிமுட்டுகளையும் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயமும் பரிசுத்த பணிமுட்டுகளும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட வேண்டும். மனுஷர் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனபோது சாலமோன் ராஜாவும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடக்கிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்தபோது இஸ்ரவேல் சபை அனைத்தும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதை பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்ட தரிசனம் அவர்களுடைய இருதயத்திற்குள் திகிலையும் நடுக்கத்தையும் உண்டாக்கிற்று. இஸ்ரவேல் சபையார் அனைவரும் கர்த்தருடைய மகிமையை பற்றி இதுவரையிலும் மோசேயின் ஆகமங்களில் படித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் தரிசித்ததை இவர்கள் மோசேயின் ஆகமங்களில் வாசித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இதுவரையிலும் கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமாய் பார்த்ததில்லை. இப்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்ட போது அங்கே கூடியிருந்த இஸ்ரவேல் சபையார் அனைவரும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதை பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள்.
கர்த்தருடைய மகிமையை திகிலோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பார்க்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் கர்த்தரை குறித்து பயத்தோடு கூடிய பக்தி உண்டாயிற்று. சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறார். சாலமோன் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதற்கு கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் சபையாருக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிய போது மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை மேகமாகவும் காரிருளாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காரிருளிலே வாசம் பண்ணுகிறார் என்று சாலமோனும் சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் காலம் வெளிச்சத்தின் காலம். இது ஒளியின் காலம். சுவிசேஷத்தின் வெளிச்சமான காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சாலமோனுடைய காலமானது காரிருளின் காலமாய் இருக்கிறது. இனிமேல் வரப்போகிற பரலோகத்தின் மகிமையான காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஜீவிக்கிற இந்த காலம் காரிருளின் காலமாய் இருக்கிறது. பரலோகத்தின் தெய்வீக மகிமையும் நித்திய சந்தோஷமும் நமக்கு இன்னும் பூரணமாய் வெளிப்படுத்தப்படவில்லை.